அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாளய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல போன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். கடகராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா பல மாற்றத்தை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனத்தடுமாற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்பை
குறைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு படிப்புக்காகவோ வெளிநாட்டுக்காகவோ அல்லது ஒரு உத்தியோகத்துக்காகவோ நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதே வயதோட்டம் பொறுத்து வயசானவங்களா இருந்தீங்கன்னா கடகராசி, நிறைய நான் வந்து யாத்திரை போனேங்க, அந்த கோயிலுக்கு போனேன், திருச்செந்தூர் போனேங்க, ராமேஸ்வரம் போனேன், காசிக்கு போனேன்னு நம்ம ஜாதகம் பார்க்க வர வாடிக்கையாளர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஸோ அஷ்டமத்து சனியிலிருந்து விலகக்கூடிய அமைப்புல நீங்க இருந்தாலும் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படலைங்க, தவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்கள நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து ஜாதகம் பார்க்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி கடகராசிக்காரங்க கடக லக்னக்காரங்கள் எல்லாருக்குமே சுக்கிரன் நல்லா உங்க இடத்துல பிரவேசிச்சுட்டு இருக்காரு. சனி பகவானுடைய தாக்கம் படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. பயப்பட வேண்டாம். ஏன்னா வக்ர சனி வேற இருக்குதுங்க. இந்த அப்புறமுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே ஏதோ ஒரு படத்துல, அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். மனதை திடப்படுத்திக்கிங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பெண்ணால் ஆதாயம் உண்டு. ஏன்னா ஆதரவு ஆதாயம் கொடுக்கறதுக்குலாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப யோசிக்கக்கூடிய அமைப்பு. ஆனா உங்களுக்கு எப்படிங்க, இலகிய மனசு இருக்கும். புனர்பூஷமா இருந்தாலும் சரி, பூசம் ஆயில்யம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கடகராசிக்கு அப்படிங்கும் போது ஒரு அன்பு பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எவ்வளவுதான் நீங்க தப்பு செஞ்சாலும் சரி, அல்லது நீங்க தப்பு செய்யறவங்களை சுட்டி காட்டினாலும் சரி, எவ்வளவு கோபத்துல வந்து வேகமா பூச நட்சத்திரக்காரங்களா பாத்தீங்கன்னா பயங்கர கோபம் வரும், பயங்கர வேகமா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுடைய செயல்பாட்டிலேயோ தொழில் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் மந்தமா ஸ்லோவா இருப்பீங்க. மற்றபடி வந்து நம்ம கூட பழகக்கூடியவங்களோ அல்லது அம்மா அப்பா இது மாதிரி உறவுகள், மகள் மகன் உறவு வழியிலேயோ ரொம்ப கோபத்தையும் கோபதாபத்தையும் அவங்ககிட்ட தான் போய் காட்டுவீங்க. எதுக்கு அப்புறமே கோபப்படுறோம் அப்படிங்கிற அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அந்த கோபம் எப்படின்னா காணல் நீர் மாதிரி மறைஞ்சிருது. இந்த குணம் இயற்கையிலேயே உங்களுக்கு கடகராசிக்கு உண்டுங்க. அப்ப 12ஆம் இடத்துல இருக்கிற குரு என்னன்னா, எவ்வளவு பண வரவு வந்துகிட்டு தாங்க இருக்கு, முன்ன விட இப்ப பரவாயில்ல, ஆனா விரயம் வந்துகிட்டே இருக்குங்க மேடம் அப்படிங்கிறீங்க. அப்ப அது யாருனாலன்னா உங்களுடைய, நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரங்க, இந்த செப்டம்பர் மாத பலாபலன் மட்டும் நினைச்சுக்காதீங்க. பல விஷயங்கள் நம்ம ஜோதிடம் சார்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அப்ப உங்களுடைய குழந்தைங்க ஆண் வாரிசோ பெண் வாரிசோ யாரோட குழந்தைங்களா இருந்தாலும் உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க கடகராசியா இருந்தா அந்த ஜாதகத்தை பார்த்துக்குங்க. அவங்களுடைய தாக்கம் எப்பயுமே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விரயத்தை கொடுப்பார். அதுவும் புதன் அப்படிங்கும் போது உங்களுடைய கல்வி சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, அல்லது வந்து உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமா, இப்ப கலெக்டரா இருக்கீங்க, கலெக்டரேட்ல ஒர்க் பண்றீங்க, அல்லது ஒரு வக்கீலா இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்க. இப்ப இந்த டீச்சருக்கெல்லாம் கடகராசிக்காரங்க 2-3 பேர் ஜாதகம் பார்க்கும்போது சின்ன சின்ன அவமானம் கெட்ட பேர் ஆச்சுங்க, அதுக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கூட செலவு பண்ணினேன், மேலிடத்துல இருந்து புகார் வந்துருச்சுங்க, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஏன்னு இப்படி உடனே பார்ப்போம். அப்ப இந்த கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு வச்சு செய்து அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உங்க இடத்துல இருந்தாரு. எந்த இடத்துல இருக்கிறாரோ சூரியன், அப்பதான் அந்த மாசம் ஆடி மாசம் சில அவமானங்களையோ கெட்ட பேறுகளோ கெட்ட அவதூறுகளோ கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அதே போல இப்ப 2ஆம் இடத்துல வந்து சூரியன் கேதுவோடையும் புதனோடையும் அப்பாவளி கர்மா, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இது மாதிரி அப்பாவளி சொத்துல, அப்பாவளியோட டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல இந்த விவசாய துறையில இருக்கிறவங்களும் அங்கங்க அப்பப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, இயற்கை வளம் நல்லாதான் இருக்கு. அப்ப கடகத்துக்கு ஒரு டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு எல்லாம், இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பணவரவு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவா லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த பஞ்சபட்சி பார்த்து சொல்லுவோம், அல்லது சோழி பிரசனம் பார்த்து இந்த மாதம் இந்த நாள்ல இந்த ஓரையில நீங்க அமௌண்ட்டை வந்து நீங்க கொடுக்கும் பொழுது அந்த பணம் பல மடங்குல, எப்படிங்க பல மடங்குல கத்தையா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவட கத்தையா வரலன்னு ஒத்தையா வந்தாலும் பெரிய கட்டா வந்தா எவ்வளவு விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப நம்ம என்ன முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதற்கு தகுந்தாப்புல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு,
தாயார் வழியில நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க இந்த மாசம். தந்தை வழியில சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு மனஸ்தாபமோ வந்து மறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மகாலய அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் வர்றதுனால இந்த 15 நாட்கள் வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அடுத்தது புரட்டாசி வேற வருதுங்களே மேடம், அது விஷயமும் நீங்க மனசுக்குள்ளார பேசுறதெல்லாம் இங்க கேக்குதுங்க. இருப்பினும் சில விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுத்தோ, சில விஷயங்களை நம்ம தவமா இருந்தாதான் அது சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு ஆன்மீகமும் அதே போல நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய அந்த விஷயம் நம்மளுடைய ஆத்மால கலந்திருக்கும், அந்த ஜீன்ஸ்ல இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு வில் பவரை ஏத்திக்கணும், நம்ம ஜெயிக்கணும், ஒரு அரசியல ஒரு அரசாங்கத்துல கௌரவமா வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுனால தப்பே கிடையாது. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் நீங்க எந்த இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்கு. இருந்தாலும் சில இடத்துல உங்களுடைய கோபமோ சட்டுன்னு முடிவெடுக்க முடியாத தடுமாற்றமோ கடகராசிக்கு எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான இந்த மாசமான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு நல்லா எடுங்க. விஷ்ணு சரசர நாமம் பாராயணம் பண்ணிட்டே வாங்க. இந்த விஷ்ணு புண்ணிய காலம்னு வருதுல, அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வழிபாடு எடுங்க. பெருமாள் கோயில்ல கொடிமரத்துக்கிட்ட அது எப்படி சுத்தணும், எந்த டைம்லாம் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்றேன். அதே போல இந்த மாசம் வரக்கூடிய திதி தர்ப்பணம் வந்து கண்டிப்பா நீங்க செய்யுங்க. யாராரு முன்னோர்கள் இறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சூரியன் கேது 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த திதி கொடுக்கறதுனால குடும்பத்துல என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க காரியம்லாம் நடக்கக்கூடிய அமைப்புல இறைவன் உங்களுக்கு வாரி வழங்குவார். அடுத்த பதிவில் சந்திப்பான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.